உயிரங்கிகளை வகைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட வரிப்படம் மேலே தரப்பட்டுள்ளது. உயிரங்கிகளை பிரதானமாக வகைப்படுத்துவதற்காக தரப்பட்ட ஒரு வரிப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. பாகுபடுத்துவதால் அடையப்படும் அனுகூலம் ஒன்றை எழுதுக. பாகுபாட்டின் நன்மைகள். சரியா? பாகுபாட்டின் நன்மைகள். அப்ப பாகுபாடுகளை நாங்க இரண்டா பிரிக்கலாம். இயற்கை முறை பாகுபாடு, செயற்கை முறை பாகுபாடு. பாகுபாடின் நன்மைகள் கேட்டிருக்கு. நீங்க வழங்கிய விடைகளும் மிக பொருத்தமான விடைகளாக இருக்கு. முதலாவது என்ன? கற்றலிலகு. கற்றலிலகு அது மிகவும் இலகுவான ஒரு விட. அங்கில் தொடர்பான கற்றலிலகு வேறுபடுத்தக்கூடிய விசேட சிறப்பியல்புகளை இனங்காணலாம். வேறுபடுத்தக்கூடிய விசேட சிறப்பியல்புகளை இனங்காணலாம். அப்ப இங்கு ஒரே ஒரு வேறுபாடு தான் கேட்டிருக்கு. அவை நீங்க ஒன்றெழுதினா சரி. அங்கிகளை பாகுபடுத்துவதால் ஏற்படும் நன்மைகள். நிறைய பேர் எழுதியிருக்கிறது கற்றல் இலகு. இது இல்லாம வேறு நிறைய நன்மைகள் இருக்கு. நாங்கள் அதுகளை பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கிகளை பாகுபடுத்துவதால் நன்மைகள். சரி, அங்கில் தொடர்பான கற்றல் இலகு. வழங்கப்பட்ட அங்கியொன்றின் வேறுபடுத்தக்கூடிய விசேட சிறப்பியல்புகளை இனங்காண்பதற்கான ஆற்றல். வழங்கப்பட்ட அங்கியொன்றின் வேறுபடுத்தக்கூடிய விசேட சிறப்பியல்புகளை இனங்காண்பதற்கான ஆற்றல். சகல அங்கிகள் தொடர்பாகவும் கற்றலை விடுத்து தெரிவு செய்யப்பட்ட, அதாவது எல்லா அங்கிகளையும் பற்றி கற்காமல் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட சில அங்கிகளை கற்பதன் மூலம் முழு உயிருலகம் பற்றிய அறிவை பெறலாம். பிறங்கி கூட்டங்களுக்கு இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்த முடிவுகளை பெறக்கூடியதாயிருத்தல். மனிதனுக்கு பொருளாதார ரீதியான முக்கியத்துவமுள்ள அங்கிகளை இனங்காணக்கூடியதாக இருத்தல். அவை ஒன்று கேட்கப்படும் போது அங்கிகள் தொடர்பான கற்றல் இலகு என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் விட அளிக்கிறது. சரியா பிள்ளைகள்? நாங்க அடுத்தது பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, ஏபிசிடியை பெயரிடுக. ஏபிசிடியை பெயரிடுக. இது மிகவும் இலகுவான கேள்வி. ஆகவே ஏ பி சி டி பாக்டீரியான்னு தந்திருக்கு. அப்ப பேரிராச்சியங்கள் 3 இருக்கு. பேரிராச்சியங்கள் 3 இருக்கு. ஆகவே ஏ ஆக நாங்க ஆக்கியாவை எடுக்கலாம். அது எந்த பாகுபாடும் எந்த பிரிவுக்கும் அடங்க இல்லைங்கன்னு. ஆகவே ஆக்கியா. பி வந்து யூகரியா. ஏ வந்து ஆக்கியா, பி வந்து யூகரியா. பி வந்து யூகரியா. சரியா பிள்ளைகள்? ஏ ஆக்கியா, பி யூகரியா. அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க அடக்கலாம். இப்ப யூகரியாவை தான் நாங்க 3ஆ பிரிச்சிருக்கு. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே. ஆகவே இது அனிமாலியா வரும். இது அனிமாலியா வரும். ஆகவே அனிமாலியாவை நாங்க இரண்டாக பிரிச்சிருக்கோம். முள்ளந்தன் துளிகள், முள்ளந்தன் டிலிகள். ஆகவே ஏபிசிக்கான விடைகள் முள்ளந்தன் துளிகள், முள்ளந்தன் டிலிகள். சரி, ஒரு செகண்ட் கரண்ட் போயிட்டு வந்ததுனால கவரேஜ் 1 நிமிடம் போய் வந்திருக்கு. சரி, சரி. டியில் அடங்கும் கணங்கள் எவை? டி டி என்ற என்ன? முள்ளந்தண்டிலிகள். முள்ளந்தண்டிலிகள் அடங்கும் கணங்கள். இப்ப நீங்க அடிச்ச விடைகளே சரியா இருக்கு. முள்ளந்தண்டிலிகளுக்குள்ள என்னென்ன கணங்கள் இருக்கும்? நிடாரியா. நிடாரியாக்கு இன்னொரு பேர் சீலந்திரேட்டா. அப்ப முதலாவது நிடாரியா, சீலந்திரேட்டா, அதாவது நிடாரியா அல்லது சீலந்திரேட்டா. அடுத்து என்ன சொல்லலாம்? அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, எகைனிடோமேட்டா. இந்த 5ஐயும் தான் நாங்க எதுக்கு போடலாம்? முள்ளந்தன் டிலிகள் அல்லது முள்ளந்தண்டு அற்றவை இந்த தலையங்கத்துக்கு கீழே நாங்க போடலாம். சரியா? அடுத்த கேள்விக்கு அதுதான் விட. அதாவது டியில் அடங்கும் கணங்கள் எவை? சரி, ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் அடங்கும் 2 இராச்சியங்கள். ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் அடங்கும் 2 இராச்சியங்கள். யாருக்கு சொல்லணும்? ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் அடங்கும். நீங்க அனுப்பின விடைகளை பார்த்தால் புரோட்டிஸ்டா, பிளான்டே. முதலாவது எங்களுக்கு தெரியும் பிளான்டே. சரியா? பிளான்டேனா தாவரங்கள் யாவும் ஒளித்தொகுப்புக்குரியவை. புரோட்டிஸ்டா
புரோட்டிஸ்டான்னு சொன்னால் அதில் என்ன அடங்கும்? புரோட்டிஸ்டா இராச்சியத்துல அல்கா. அல்காக்கள் அடங்கும். புரோட்டிஸ்டாக்ல அல்காக்கள் அடங்கும். அப்ப தாவரங்களும் அல்காக்களையும் நாங்க இதுல சேர்க்கலாம். சரி, புரோட்டிஸ்டால இந்த அல்காக்கள் காணப்படும். அல்காக்கள் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவை. பாருங்க, நீர்ச்சூழலில் உள்ள உணவுச் சங்கிலிகளின் முதல் உற்பத்தியாளர்கள் தாவரங்களும் இந்த அல்காக்களும் செயற்படுது. அப்ப புரோட்டிஸ்டாக்களின் முக்கியத்துவத்துல உணவுச் சங்கிலிகளின் முதலான உற்பத்தியாளர்களாக தொழிற்படல் என்பதன் மூலம் அல்காக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும் என்பதற்கு எடுக்கலாம். பாருங்க, பெரும்பாலானவை ஒளித்தொகுப்புக்குரியவை ஆகும். இந்த விடயத்திலிருந்து நாங்கள் அந்த விஷயத்துக்கு வரலாம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும் பொதுவான இயல்புகள் 2 தருக. பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும் இடையிலான 2 இயல்பு. சரி, உங்களோட விடைகளை நாங்கள் பார்த்தால் பறவைகள் பாலூட்டிகள் இதயம் 4 அறைகளை கொண்டது, மாறா உடல் வெப்பநிலை கொண்டது. சரியான விடை இதயம் 4 அறைகள். பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும், அதாவது ஆவேஸ் மமேலியா இரண்டும் இதயத்தில் 4 அறைகளை கொண்டது. அதே நேரம் மாறா உடல் வெப்பநிலை கொண்ட அங்கிகள். அடுத்த விட இளஞ்சுட்டுக்குருதி வெப்பநிலைக்குரியவை. அதுவும் சரி, இளஞ்சுட்டுக்குருதி வெப்பநிலைக்குரியவை. சரி, ஆகவே இதயம் 4 அறைகளை கொண்டது, மாறா உடல் வெப்பநிலை கொண்டவை எழுதினா சரி. பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு. இது இந்த 5வது எஸ்ஏ பகுதி பார்ட் 1ல வந்திருக்கு உதாரணங்களுடன். கரடி, புறா அப்படி வந்திருக்கு. அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். கரடி என்பது கரடி ஏதோ ஒரு அங்கி வந்துச்சு. கரடி, அதாவது கரடி என்பது அல்லது அதில் வந்து அங்கி முளையூட்டி என்றும், புறா வந்து பறவை என்றும் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்ப நாங்க 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையின் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தைச் சேர்ந்த 6 மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவு அருகில் தரப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள எழுத்துக்கள் மூலகங்களின் குறியீடுகள் அல்ல, அதாவது உண்மையான குறியீடுகள் அல்ல, அது ஏதோ குறியீடுகள். உண்மையான குறியீடு அல்ல, சும்மா ஏபிசிடி தரப்பட்டிருக்கு. வரைவில் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவாக உள்ள மூலகத்தின் ஆங்கில எழுத்து எழுதுக. முதல்ல நாங்க பார்க்கணும் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம். சரியா? பொதுவாக ஆவர்த்தனங்களை நோமல் எழுத்துல எழுதுவாங்க, கூட்டங்களை தான் உரோம இலக்கத்துல எழுதுற. இங்க அப்படி மாறி தரப்பட்டிருக்கு. சரி, அது கேள்வி என்பதனால பிழை இல்லை, நாங்கள் விட அளிச்சது அது பிழையாக அமையும். இப்ப ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த 6 மூலகங்கள். சரி, அப்ப இது 4, இந்த 4ம் 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப 3ஆம் ஆவர்த்தனம் என்ன மூலகம் இருக்கு, 2ஆம் ஆவர்த்தனம் என்ன மூலகம் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சிருக்கோம். சரியா? அப்பதான் எங்களுக்கு அந்த விடைகளை இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஐதரசன் ஹீலியம் முதலாம் ஆவர்த்தனம். அப்புறம் அதுக்கு பிறகு வர லித்தியம் பெரிலியம் போன்றவை தான் 3ஆம் ஆவர்த்தனம். சோடியம் மெக்னீசியம் என்பவை லித்தியம் பெரிலியம் 2ஆம் ஆவர்த்தனம், சோடியம் மெக்னீசியவை 3ஆம் ஆவர்த்தனமாக அமையும். அவை என்ன மூலகங்கள்னு நாங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரி, நாங்க இப்ப கேள்விகளுக்கு போவோம். சரி, அயனாக்கல் சக்தி. சரி, அயனாக்கல் சக்தி கிராஃபையும் எடுத்தாச்சு. சரி, கேள்வி இதுதான். வரைவில் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவாக உள்ள மூலகத்தின் ஆங்கில எழுத்தை எழுதுக. சரி, இதுல வரைப்புல எது குறைவாக இருக்கோ அதை நாங்க முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவான மூலகம் என்ன மூலகம் சொல்லுங்க பார்ப்போம். படத்தை பார்த்து எங்களுக்கு சொல்லலாம். விட வெரி குட், விட அனுப்புங்க பார்ப்போம். இதுல பார்க்கலாம், எங்களுக்கு பேர் சொல்லப்பட்ட ஒரு 2-3 பேர் தான் ஆக்டிவா இருக்கீங்க. சரியா? அடுத்து எல்லாரும் கொஞ்சம் மந்தமா இருக்கீங்க, சோம்பலா. சரியா? கேள்வி கேட்ட உடனே விட அனுப்புற ஒரு 3-4 பேர் தான் இருக்கீங்க. அடுத்தாக்கலாம் அற தூக்கம். சரி, ரிசல்ட்ஸ் வரும்போது பார்க்கலாம்.
நீங்க எந்த அளவு உங்களோட நேரங்களை பிரயோசனமாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி. சரியா? வழங்கப்பட்ட நேரம் மீண்டும் வழங்கப்பட போவதில்லை. ஒவ்வொரு செகண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில வழங்கப்பட மாட்டாது. வழங்கப்படுகிற நேரத்தை மிக திருத்தமாக, மிக பொருத்தமாக, பிரயோசனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, அப்ப வரைவில் முதலாம் அக்ஷரத்தை குறைவாக உள்ள மூலகத்தின் ஆங்கில எழுத்தை எழுதுக. அப்ப இதுல ஆங்கில எழுத்து இந்த என்னது? இ. குறை மூலகம் இ. சரி, அதை நீங்க சோடியம் நீனம் கண்டிருக்கலாம். சரியா? அப்ப உங்களுக்கு குழப்பமாக இருக்கு. இப்ப ஆங்கில எழுத்தை எழுதுகின்றால் சோடியம் என்னை எழுத சொல்றா, இ எழுத சொல்றான். சரியா? பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தான் விட எழுதணும். அவ ஈன்னு எழுதிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் மூலகத்தின் ஆங்கில எழுத்தை எழுதுக. அப்ப என்னைய எழுத சொல்றா, இ எழுத சொல்றேன்னா பிராக்கெட்டுக்குள்ள என்னைய எழுதி விடணும். சரி, அப்படியான சந்தர்ப்பம் விடை புள்ளிகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இ அதாவது சோடியம். டி ஆனது விழுமிய வாயுவாகும். விழுமிய வாயுன்னு உங்களுக்கு தெரியும், 8ஆம் கூட்டம். சரியா? 8ஆம் கூட்டங்களுக்கு நாங்க சொல்றது விழுமிய வாயு அல்லது சடத்துவ வாயு. சரியா? பூச்சிய கூட்டம். டியின் இலத்திரன் நிலையமைப்பை எழுதுக. அப்ப டியின் இலத்திரன் நிலை அமைப்பு எல்லாருக்கும் அனுப்பலாம். இதை சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க பார்ப்போம் ஆன்சரை. அப்ப டியின் இலத்திரன் நிலை அமைப்பு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? டி என்பது 2ஆம் ஆவர்த்தனம். 2ஆம் ஆவர்த்தனம்னா சக்தி மட்டங்கள் 2 வரும். இதுதான் அர்த்தம். 2 சக்தி மட்டங்களை போட்டாச்சு. அப்ப விழுமிய வாயுண்டா இறுதி ஓட்டுல எத்தனை வரும்? 8 வரும். இறுதி ஓட்டுல 8. இப்ப 2ஆம் ஆவர்த்தனம்டா 2 சக்தி மட்டங்கள். விழுமிய வாயுன்னு சொன்னால் இறுதி ஓட்டுல 8. ஆகவே முதலாம் சக்தி மட்டத்துல 2. ஆகவே டியின் இலத்திரன் நிலை அமைப்பு 2,8. சரி, ராகவி, ஹிமா, அனிகா, சமீஹா, ஃபஹத் இவ்வளோக்கள் தான் விடை அனுப்பினாக்கள். சரியா? இதுல ஒரு ஆள்ட பிழை. சரி, அவை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரி, மரத்தின் அனுப்பிட்டீங்க, வெரி குட். அதாவது 8ஆம் கூட்டம்டால் இறுதியோடு 8 அல்லது பூச்சிய கூட்டம்டாலும் 8, சடத்துவ வாயு விழுமிய வாயு உண்டாலும் இறுதியோடு 8, 2ஆம் ஆவர்த்தனம் என்பதனால 2 சக்தி மட்டங்களை கொண்டிருக்கும். ஆகவே 2,8. தரப்பட்ட வரைவிலிருந்து உலோக மூலகங்களை எழுதுக. உலோகங்கள். அப்ப உலோகங்கள், அல்லுலோகங்கள், ஈரியல் சடத்துவ வாயுக்கள் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அவை உலோக மூலகங்கள் என்று சொன்னால் தரப்பட்ட வரைவிலிருந்து உலோக மூலகங்கள் எழுது. அப்ப நீங்க உண்மையான மூலகங்களை போட்டு பார்க்கலாம். சரி, இதுல உண்மையான மூலகங்கள். அப்ப 2ஆம் ஆவர்த்தனத்துல உள்ள, அதாவது 2ஆம் ஆவர்த்தனத்துல உள்ள சடத்துவ வாயு இதுன்னு சொன்னா உண்மையிலே பார்த்தால் இது நியோனா இருக்கும். குறிச்சுக்கொள்ளுங்க, தேவையில்லை. சரியா? அப்ப எங்களுக்கு விடை ஐடியா எடுக்கிறதுக்கு லேசா இருக்கும். அது நியோனா இருந்தது, இது புளோரின். புளோரினுக்கு அது புளோரினா இருந்தது, இது ஒட்சிசன். இது ஒட்சிசனா இருந்தா இது நைதரசன். அவை இ என்பது சோடியம், என்பது சோடியம், எஃப் என்பது மெக்னீசியம். சரியா? ஓகே. அவை தரப்பட்ட வரைவில் உலோக மூலகங்கள் எழுது. இதுல உலோகங்களாக ஈயும் எஃப்பும். சரியா? ஈயும் எஃப்பும். ஆகவே சோடியம் மெக்னீசியம் என்பதனால உலோக மூலகங்கள் இ எஃப். சரி, மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். மின்னெதிர்த்தன்மை 8ஆம் கூட்டத்துக்கு இருக்காது. மின்னெதிர்த்தன்மை 8ஆம் கூட்டத்துக்கு இருக்காவிட்டால் இந்த இது வராது, நியோன் வராது. அவை அந்த கிராஃப் இடையால திரும்ப போகுது, இங்கனால திரும்ப போகுது. இந்த சி இந்த இடத்தால திரும்ப போகுது, இங்கால திரும்ப. சரியா? அதாவது எங்களுக்கு தெரியும், பொதுவாக மின்னெதிர்த்தன்மை நாங்க ஃபோன், FONCL, ஃபோன் கோல், இந்த 4ம் தான் நாங்க படிக்கிறதுலேயே, அதாவது மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்கள். மின்னெதிர்த்தன்மை கூடிய, இப்ப ஃபோன் கோல் எடுத்தால் சி தான் இந்த இடத்துல மின்னெதிர்த்தன்மை அதிகமாக இருப்பது. சரியா? மின்னெதிர்த்தன்மை ஒரு அட்டவணை ஒன்று எனக்கு தரப்பட்டிருக்கும், அதில் நீங்க பார்க்கலாம். பெருமானங்கள் கூடியது எஃப் ஆகக்கூடியது இந்த எஃப், அடுத்த ஓ, ஃபோ, அடுத்த என்னும் சிஎல்லும் ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கும்.
3.5 இருக்கு. N-ம் 3, Cl-ம் 3. அப்போ ஃபோன் கால். சரி, FONCl. பாருங்க, இது 4ம் தான் மின்னெதிர்த்தன்மை கூடியது. அவை ஃபோன் கால்ல நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல தரப்பட்டிருப்பது சி, புளோரின். சரி, CEF ஆகிய மூல ஆக்சைட்டுகளின் அமில மூல இயல்பை தனித்தனியாக எழுதுக. சரியா, CEF. சரியா, சி இரண்டாம் ஆவர்த்தனம். இரண்டாம் ஆவர்த்தனம் என்றால் ஃப்ளோரின் ஆக்சைடு. ஃப்ளோரின் ஆக்சைடுகள் அவை நாங்கள் அந்த கூட்டத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். வண்ணமிலம், வன்மூலம், வன்மூலம். வெரி குட். எஃப் மென்மூலம். ஓகே, வெரி குட். எதை அடிப்படையாக கொண்டுனா நீங்க புக்ல பார்த்திருப்பீங்க, மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களை அமில மூல இயல்புகள். மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களின் அமில மூல இயல்புகள் பார்த்திருப்பீங்க. சரி, அதிலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அலுமினியம் ஆக்சைடு ஈர் இயல்பு கொண்டது. இது அடிப்படையாக கொண்டு அலுமினியம் ஆக்சைடு ஈர் இயல்பாக கொண்டது. அதில் வலது பக்கம் உள்ளதெல்லாம் அமிலங்கள், இடது பக்கம் உள்ளதான் மூலங்கள். இங்க ஈயும் எஃப்பும் எங்களுக்கு தெரியும். ஈ என்பது சோடியம், சோடியாவை வன்மூலம். எஃப் என்பது மெக்னீசியம், அது மென்மூலம் ஆக்சைட்டுக்கு. சரியா, மென்மூலம். இப்போ அங்கே ஃப்ளோரின் தரப்பட்டு 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டத்தில் நாங்கள் இந்த குளோரினை பார்த்தாலும் வண்ணமிலம். அப்போ ஃப்ளோரின் அது கீழே உள்ளதுதான் குளோரின். அப்போ அதை நாங்கள் வண்ணமிலம் எடுக்கலாம். ஆகவே வண்ணமிலம் எடுத்தால் இந்த கேள்விக்கு விடையாக எங்களுக்கு சொல்லும் சி வண்ணமிலம், இ வன்மூலம், எஃப் மென்மூலம். இதுதான் அமில மூல இயல்பு. சரி, அடுத்தது நாங்கள் போவோம். எனும் மூலக அணு ஒன்றின் திணிவு 3.2 தர 10⁻24 கிராம் ஆகும். அணு ஒன்றின் திணிவு. அணுத்திணிவலகின் பெருமானம் 1.6 தர 10⁻24 கிராம் என்க. அணுத்திணிவலகு என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? அணுத்திணிவலகு என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாதுன்னு கேட்கப்பட்டது. ஈ வந்து மென்மூலம் சொல்றீங்க. ஈ என்னது? ஈ என்பது என்ன? மக்னீசியம். ஈ என்பது சோடியமே. சோடியம் வன்மூலம். இந்த இருக்கு, ஈ என்பது சோடியம் வன்மூலம். சரியா, மெக்னீசியம் தான் மென்மூலம், எஃப் தான் மென்மூலம். சரி, அணுத்திணிவலகு என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? அணுத்திணிவலகு என்ன? கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12இல் ஒரு பங்கு. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12இல் ஒரு பங்குக்கு தான் நாங்கள் அணுத்திணிவலகுன்னு சொல்றோம். சரியா, கார்பன் எடுத்து 12ஆக பிரித்து, கார்பனை பிரித்து 12 அதாவது 12 பிரித்து அதில் ஒரு பகுதியில திணிவத்தான் நாங்கள் அணுத்திணிவலகுன்னு சொல்றது. சரியாவே அணுத்திணிவலகு என்றால் இந்த சமன்பாட்டில் இருந்தாலும் சரி, கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் கீழ் 12 அல்லது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12இல் ஒரு மடங்கு என்பதுதான் அணுத்திணிவலகு. சரியா பிள்ளைகள்?
சரி, அப்ப முதலாவது கேள்வி விட எழுதியிருப்பீங்க. வையின் சாரணத்திணிவு யாது? வையின் சாரணத்திணிவு. அப்ப நாங்க சாரணத்திணிவுக்கான சமன்பாட்டுல போய் அதை காணலாம். சாரணத்திணி என்ன காணணும்? மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணிவலகு என்று போடலாம், அல்லது அணுத்திணிவலகுக்குரிய விரிவான சொல்ல போடலாம். கார்பன் 12 அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு மடங்கு. இந்த சமன்பாடு தெரியுமான்னு தான் அங்க பார்க்குறது. அப்ப மூலக அணு ஒன்றின் திணிவு, மூலக அணு ஒன்றின் திணிவாக இங்க தரப்பட்டிருப்பது 3.2 10⁻24. அணுத்திணிவலகின் பெருமானம் 1.6. அப்ப ரெண்டுலையுமே 10⁻24 இருக்கு. சரி பாருங்க, ரெண்டுலையுமே 10⁻24. அதை நாங்கள் மேலேயும் கீழே எழுதினோம் என்றால் அது ரெண்டு வெட்டுப்படும். அவை 3.2 கீழ் 1.6 எழுதினா போதும் இன்னைக்கு. சரியா? 3.2 கீழ் 10⁻24 வெட்டுப்படும் 1.6. 3.2 10ஆல பெருக்கினா 32. 1.6 10ஆல பெருக்கினால் 16. 32 கீழ் 16 எத்தனை? விட 2. சரியா? ஆகவே இந்த கேள்விக்கான விட 2. அதாவது மூலக்கூற்று திணிவு. சரி, நீங்க அனுப்பின விடைகளை கொஞ்சம் பார்ப்போம். சரி, வெரி குட். பன்னெண்டாலேயே சுருக்குற இல்லையே, 12 இல்லையாங்க. அணுத்திணிவலகிட பெருமானத்தை நாங்க போடுவோம். சரியா? கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒன்றால நாங்க சுருக்க தேவையில்லை. கேள்வியிலேயே தரப்பட்டிருக்கு அணுத்திணிவலகுன்னு சொல்லி. சரியா? கார்பன் கேள்வியில தந்தப்பட்ட தரவை பாருங்க. கேள்வியில தரவு இதை தர இல்லை. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை தர இல்லை. நேரடியாக அதை 12ஆல பிரிச்ச பெருமானமான இந்த அணு திணிவலகையை தந்திருக்கு. அப்ப அணு திணிவலகை தந்தால் எங்களுக்கு தேவையான சமன்பாடு என்ன சமன்பாடு? இதுல ஒரு சமன்பாடு இருக்கு, காற்றின் அந்த சமன்பாட்டை போட்டா சரி. இப்ப நாங்க செஞ்ச கேள்விக்கு இந்த சமன்பாடு, இந்த சோடியத்தை வெட்டிட்டு அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவலகு. இப்ப நாங்க செஞ்ச கேள்விக்கு மிக பொருத்தமான சமன்பாடு இதுதான். இப்ப சரிதானே? இந்த சமன்பாட்டை போட்டு அணு ஒன்றின் திணிவு இந்த இருக்கு 3.2 தர 10⁻24. அணு திணிவலகு 1.6 10⁻24. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரியா? ஆகவே இதுதான் அந்த சமன்பாடு. சரி, வையின் சாரண திணிவு யாது? வையின் சாரண திணிவு. சரி, சாரண திணிவுக்கான சரி உங்களுடைய விடைகளை நாங்கள் பார்ப்போம். சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றை திணிவின் கீழ் அணு திணிவலகு. 2 கண்ட சாரண திணிவு. இப்ப 3வது கேள்வி. சரி, விடைகள் வந்திருக்கு. வெரி குட். வையின் சாரண திணிவு கண்டோரண்டில் வையின் மூலர் திணிவு எவ்வளவு? அப்ப சாரண திணிவுக்கும் மூலத்திணிவு ஒரு வித்தியாசம் தான் சாரண மூலில் உள்ள திணிவு. அவை 2 கிராம் மூல் -1. சரியா? அதுக்கான விடை. சரியா? இந்த 2 கிராம் மூல் -1 இது மூலர் திணிவு. இந்த 2 என்பது சாரண திணிவு. சரியா? அந்த சாரண திணிவு காண்றதுக்கான சமன்பாடு தான் இது. மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவலகு. சரி, சமிகா, வெரி குட். சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, கொள்கலன் ஒன்றினுள் வையின் 20 கிராம் அடைக்கப்பட்டுள்ளது. அடைக்கப்பட்டுள்ள வையின் மூல் எண்ணிக்கையை காண்க. அவை எங்களுக்கு வையின் திணிவு தந்திருக்கு. திணிவு என்பது சிம்பிள் எம். ஏற்கனவே நாங்க மூலர் திணிவு கண்டுட்டோம் 2. அப்ப 2 என்பது கேபிட்டல் எம். அவை மூல் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவின் கீழ் மூலர் திணிவு போட்டால் சரி. நாங்க பார்ப்போம். திணிவின் கீழ் மூலர் திணிவு இந்த இருக்கு. சரியா? திணிவின் கீழ் மூலர் திணிவு போட்டால் அது சரியாக அமையும். சரி, அப்ப திணிவு 20 கிராம், மூலர் திணிவு
2 கிராம் உள் -1. சரி, அவை மூல் என்பது இங்க வந்துருக்கு பாருங்க. திணிவின் கீழ் மூலர் திணிவு 20 கீழ் 2, அவை 10 மூல். சரியான விடை. சரி, செஞ்சில்லாத செய்ய போய்க்கலாம். சரி, அடுத்தாக்கள் பார்ப்போம். நைதரசனானது ஐதரசனுடன் சேர்ந்து அமோனியா வாயுவை உருவாக்குகிறது. நைதரசனானது ஐதரசனுடன் சேர்ந்து அமோனியா வாயுவை உருவாக்குகிறது. அமோனியாவிலும் லூயின் புள்ளி கட்டமைப்பை வரை. அமோனியா எங்களுக்கு தெரியும், நாங்கள் பல முறை இந்த மாதிரி கேள்வி செஞ்சிட்டோம். இந்த கிளாஸ்ல நிறைய கேள்வி செஞ்சிட்டோம். அவை லூயிஸின் கட்டமைப்பு NH3 இந்த இருக்கு. இதுவும் சரி. அப்ப நைதரசன் இறுதியோட்டில் 5 இலத்திரன்கள் இருக்கு. 5 இலத்திரன்கள் NH3 என்பதனால ஒவ்வொரு ஐதரசனுக்கும் ஒவ்வொரு இலத்திரன் பெய்திரும். அவை 1 2 3 இலத்திரன்கள் பிணைப்புக்கு போனால் இறுதியோட்டில் உள்ள 5 இலத்திரன்கள்ல 2 இலத்திரன்கள் தனிச்சொடிகளாக எஞ்சி இருக்கும். ஆகவே இதுதான் அந்த விடை. சரியா? NH3. அதுவும் சரி. அவை லூயிஸின் கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மூல இலத்திரன் நிலை அமைப்பு தெரியணும். இலத்திரன் நிலை அமைப்பு தெரிஞ்சால்தான் இறுதியோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தெரியும். இறுதியோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தெரிஞ்சால்தான் அது பிணைப்புக்கு எத்தின போகும், எத்தின எங்களுக்கு எஞ்சுண்டு கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல கேள்வியில லூயின் கட்டமைப்பு அல்ல, புள்ளி கட்டமைப்பு கேட்டு. வெரி குட். சரியா? புள்ளி கட்டமைப்பு. ஆகவே லூயிஸின் கட்டமைப்பு அல்ல. லூயிஸின் கட்டமைப்பு அனுப்பினாக்க கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. புள்ளி கட்டமைப்புனா புள்ளியில தான் வரையணும். சரியா? புள்ளடியும் இல்லை, புள்ளி வெறும் புள்ளி மட்டும்தான் போட்டு வரையுங்க. மன்னிக்கவும். சரி, அது சரி. புள்ளி கட்டமைப்பு பெங்காலே புள்ளியில போட்டு வரீங்க பிள்ளை. அதிகாலை இருந்தாலும் நல்லா விழிப்பா இருக்கீங்க. வெரி குட். சரி, புள்ளி கட்டமைப்பு NH3. அமோனியாவின் பயன்கள் 2 குறிப்பிடுக. சரியா? அமோனியாவின் பயன்கள் 2. அப்ப அமோனியாவின் பயன்களை பார்த்தோம்னால் மருந்து பொருட்கள் உற்பத்தி, பயிர்களுக்கிடம் உறவு. சரியா? யூரியா பசலை உற்பத்திக்கு பயன்படும். அதே நேரம் NH4OH. சரியா? அமோனியா நீர் கரைசல் உற்பத்தி. பிரதானமாக இதற்கு உர உற்பத்தி, அதாவது பசலை உற்பத்தி தான் கூடுதலாக யூரியா உற்பத்திக்கு அந்த அமோனியா பயன்படுவது. அமோனியா நீர் கரைசல் உற்பத்தி, மருந்து பொருள் உற்பத்தி, பயிர்களுக்கு உர உற்பத்தி. இந்த விடைகள் எழுதினால் சரி. சரி, நாங்கள் இப்ப கேள்விகளுக்கு போவோம். அடுத்த கேள்வி, நீரியல் உயர்த்தி ஒன்றின் அமைப்பு தரப்பட்டுள்ளது. எத்தனத்தின் புயத்தின் விசையை பிரயோகிப்பதன் மூலம் சுமையை உயர்த்தலாம். சரி, அப்ப நீரியல் அமுக்கத்துடன் தொடர்பானது. ஆனால் படம் வந்ததுக்கு இங்க இலகுவான கேள்விதான் இருக்கு. சரி, அதாவது அமுக்கத்துக்கான சமன்பாடு தெரிஞ்சாவே நிறைய கேள்விகள் இதுல செஞ்சு கொள்ளலாம். அமுக்கத்துக்கான சமன்பாடு சமன். அமுக்கத்துக்கான சமன்பாடு தெரிஞ்சா செய்யலாம். தொழில்துறைகளுக்கு எழுதினாலும் சரி, கைத்தொழில் துறை, அது நேரடியான உர உற்பத்தி அமோனியாவின் பயன்கள் கைத்தொழில் துறைன்னு எழுதினாலும் சரி, அதை சரியாக குறிப்பாக சொல்றதுதான் யூரியா பசலை உற்பத்தி இதை சொல்றது. சரி, அப்ப கேள்வி, உபகரணத்தின் விசை எவ்வாறு ஊடுகடத்தப்படுகிறது?